4 வருடங்களுக்கு முன்னாடி அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மைக்கேல்பட்டியில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் சிபிஐ மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டில் வெளிக்கொண்டு வந்திருக்கு. அப்படி சிபிஐ என்ன விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பள்ளி மாணவி விவகாரத்தில் என்னென்னவெல்லாம் நடந்தது, யார் யாரெல்லாம் என்னென்னவெல்லாம் பேசினார்கள் அப்படிங்கிறத முதல்ல அறிமுகத்தை பார்த்துருவோம். மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று கேட்கின்றோம். அதற்கான நேரம் வந்துவிட்டது. லாவண்யா அவர்களுடைய மரணத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அது கிடைக்கட்டும். ஆம்பளைனா பேண்ட் போட்டு இருப்பான், பொம்பளைனா பாவாடை கட்டி இருப்பா. பேண்ட்டுக்கு மேல பாவாடை போட்டா என்னன்னு எவராது கேட்டுட்டாருன்னு வைங்க. அதெல்லாம் கிறிஸ்தவர்கள்ங்கிறதுனால நீங்க போனீங்க. லாவண்யா ஹிந்து குழந்தைங்கனால அனாதைன்னு நினைக்கிறீங்க. இந்துக்களுக்கு எதிராக சிலுவை யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. வீர சிறுமி லாவண்யாவுக்கு வீர வணக்கம் ஒரு மாபெரும் அறப்போராட்ட நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே நடத்த இருக்கிறோம். மத மாற்றத்தை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, மதம் மாற சொல்லி நான் ஒத்துக்கல, அதனால என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. முதல்ல பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தான் ஒரு ட்வீட்டை போட்டார். அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏழை விவசாயி மகள் லாவண்யா அரியலூர் தூய இருதய மேல்நிலைப் பள்ளியில் நன்றாக படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவி. இவரை மதம் மாற சொல்லி பள்ளியில் கொடுத்த மன அழுத்தத்தால் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அப்படின்னு போட்டு, அந்த மாணவி உயிருக்கு போராடுற நிலைமையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நிலைமையில அந்த மாணவி கிட்ட விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை அண்ணாமலை பதிவிட்டிருந்தார். அதாவது மரணத்துக்கு முன்னாடி மாணவி கொடுத்த வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பதிவிட்டு, மதமாற்றம் தமிழகத்திலே வேகமாக பரவுகின்ற ஒரு விஷச்செடி, ஏழை மக்களை துன்புறுத்தி இது போன்ற காரியங்கள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பாஜக சார்பிலையும் இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் சார்பிலையும் தொடர் போராட்டங்களும் தொடர்ச்சியான மத பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. பாஜகவினுடைய அகில இந்திய தலைமையிலிருந்தே ஜேபி நட்டா என்ன பண்ணாருன்னா, நடிகை விஜயசாந்தி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பாஜகவிலிருந்து எம்பிக்கள் குழு அது ஜேபி நட்டா அனுப்பிச்சு வச்சார். அதே மாதிரி வானதி சீனிவாசன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஊரோடைய பேர் மைக்கேல்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரோடைய பேரே பார்த்தோம்னா திருக்காட்டுப்பள்ளின்னு இருந்த ஊரை பேரையே மைக்கேல்பட்டின்னு மாற்றி இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாக அங்கே நடந்திருக்கிறது மதமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டுட்டு அதுக்கு கண்டனங்கள் குவிஞ்ச உடனே டெலிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக பார்த்தோம்னா திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊரும் மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஊரும் வேற வேற ஊர். எந்த பேர் மாற்றமும் அங்கே நடக்கலை. திருக்காட்டுப்பள்ளி போஸ்டின் கீழே வரக்கூடிய மைக்கேல்பட்டி கிராமம் அது. இதை எடுத்து அந்த டைம்லேயே பார்த்தோம்னா யூடர்ன்லேருந்து ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லியிருந்தோம், வானதி சீனிவாசன் பொய்யை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ இருக்குது இல்லைங்களா, அந்த வீடியோ அந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த முத்துவேல் அப்படிங்கிற நபரால் எடுக்கப்பட்டுச்சு. அந்த வீடியோ முழுமையான வீடியோ கிடையாது. அந்த நபர் எடுத்த வீடியோவில் ஒரு பகுதி மட்டும்தான் அந்த வீடியோ அண்ணாமலை போட்டது. அந்த வீடியோவில் அவர் அந்த மாணவி கிட்ட என்ன கேட்குறாப்புல அப்படின்னா, மதம் மாற சொல்லி உங்களை கேட்டாங்களா அப்படின்னு கேட்குறாப்புல அந்த மாணவி கிட்ட. அதுக்கு அந்த மாணவி பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை மதம் மாறுகிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கிற தகவலை மட்டும் சொன்னாங்க. உடனே அந்த நபர் அதுக்கு நீங்கள் மதம் மாறாததுனால தான் உங்களை டார்ச்சர் பண்ணாங்களாங்கிற மாதிரி கேட்குறாப்புல. அதுக்கு அந்த மாணவி இருக்கலாம் அப்படின்னு மட்டும் பதில் சொல்கிற மாதிரி அந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய மத விரோத மத பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக பாஜக, இந்து முன்னணி, இந்துத்துவ அமைப்புகள் எல்லாருமே பண்ணாங்க. அந்த வீடியோவில் பார்த்தோம்னா அந்த கேள்வி கேட்குற நபர் கேட்பாப்புல, உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மாணவி பேரை சொல்லுவாங்க. அந்த சிஸ்டருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு சகாய மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஃபாதர் பேர் என்ன அப்படின்னு கேட்பார். ஃபாதர்லாம் இல்லை அப்படின்னு அந்த மாணவி சொல்லுவாங்க. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உடனே அதுக்கு அந்த மாணவி அவங்கெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர் பேர் அப்படியும் விடாமல் அந்த நபர் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவார்னா, அவங்க பேர் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்களுக்கு அந்த மாணவி ஆரோக்கிய மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மறுபடியும் அந்த நபர் உங்களை வேறு ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த மாணவி வேறு வேலைனா கேட்டு பூட்ட சொல்லுவாங்க, எல்லா வேலையையும் என்னையே செய்ய சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. உடனே அந்த நபர் என்னென்ன வேலைலாம் செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவி, நான் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறப்ப கேட் திறக்கிறது, மோட்டார் போட்டு எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம்
மோட்டார் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, வார்டன் சார் எல்லா வேலையையும் என்ன செய்ய சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த நபர் பார்த்தோம்னா, உன்னை ஸ்கூலில் பொட்டு வைக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த நபர் பொங்கலுக்கு ஊருக்கு வந்தியான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவி அப்படிலாம் கேட்டால் இல்லை நீ படிக்கணும், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி என்னை அங்கேயே இருக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இந்த பொங்கலுக்கு கூட ஊருக்கு வரலையான்னு கேட்குறாரு. பொங்கலுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் மருந்து சாப்பிட்டது அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு மாணவி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவினுடைய இந்த பகுதியை மறைச்சிட்டு தான் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணுறார். அதாவது எங்கள் ஹெட் மாஸ்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த மாணவி சொல்கிறது. ரெண்டாவது பொட்டுலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான இந்த மாணவி பேசின விஷயங்களை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மட்டும் அண்ணாமலை ரிலீஸ் பண்ணுறார். இதை வச்சு ஒரு பெரிய பதட்டம் உருவாக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை விளக்கம் அளிக்கிறாங்க. மதமாற்றம்லாம் இந்த சம்பவத்தில் நடக்கலை, அப்படி மதமாற்றம்னு சொல்கிறது தவறான தகவல் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. கல்வி அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாங்க. இருந்துமே தொடர்ச்சியாக பாஜக சார்பிலேருந்து இது மதமாற்றம் தான் அப்படின்னு தொடர் பரப்புரைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போது உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. நீதிபதியாக இருக்கிறவர் நம்ம கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்கு, கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்கில் புகழ்பெற்ற ஜிஆர் சாமிநாதன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் நான் கடுமையாக விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீங்கள் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியும், அந்த ஆங்கிளை எப்படி நீங்கள் நிராகரிக்க முடியும் அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறார். அதுலேயும் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க இந்த மதமாற்றம் நடந்தது அப்படிங்கிற ஆங்கிளே மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தோம்னா யார் இந்த வீடியோவை எடுத்தாங்களோ அந்த நபர் மேலே வழக்கு போடுறாங்க அப்படின்லாம் பேசினார். வீடியோ எடுத்த நபரை விர்ச்சுவலாக த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம திரைப்படங்கள்ல வரக்கூடிய மதமாற்றம் தொடர்பான சம்பவங்கள் எல்லாம் அவர் இந்த தீர்ப்பிலேயே எழுதினார், கோடிட்டு காட்டுறார். சீரியஸ் மேன் அப்படிங்கிற ஒரு படத்துல தமிழ் தலித் ஃபேமிலியை எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது பாலச்சந்திரனுடைய கல்யாண அகதிகள் படத்தில் பார்த்தோம்னா எப்படி ஒரு விமன் மதமாற்றம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தும் போது ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வர சீனெல்லாம் தீர்ப்பில் கோடிட்டு காட்டுறார். அடுத்தது இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊரோட பேர் கண்டிப்பாக இதோடைய பழைய பேர் அப்படிங்கிறது மைக்கேல் பட்டியாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே ஏதோ ஏற்கனவே மதம் மாற்றம்லாம் நடந்து தான் இந்த மாதிரி இந்த ஊரோட பேரே மாற்றப்பட்டு இருக்கணும் அப்படின்லாம் அவர் அந்த தீர்ப்பில் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் பார்த்தோம்னா அப்போவே பெரிய அளவுக்கு விமர்சன பொருளாக மாறுச்சு. அவர் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். இந்த நிலைமையில தான் பார்த்தோம்னா இந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த இந்த முத்துவேல் அப்படிங்கிற இந்த நபர் இருக்கார் இல்லைங்களா, இந்த நபர் பேசக்கூடிய இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடிய இன்னொரு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கூட பேசக்கூடிய ஒரு ஆடியோ அப்படிங்கிறது வெளியாச்சு. அதை யூடர்ன்லேருந்து வெளியிட்டிருந்தோம். அந்த ஆடியோவில் பார்த்தோம்னா இந்த முத்துவேல் அப்படிங்கிற நபரினுடைய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்த இந்த நபரினுடைய வழக்கம் அப்படிங்கிறதே கிறிஸ்துவ பள்ளிகளை மிரட்டி பணம் வாங்குறதா இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் அது தெரிய வந்தது. அந்த ஆடியோவில் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு பாதிரியார்கிட்டேருந்து பணம் பறிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. அதில் பார்த்தோம்னா ஒருத்தர் பேசுகிறார், இந்த மாதிரி 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்கிறாங்க, ஃப்ளெக்ஸு போஸ்டரு எல்லா செலவையும் அவங்களே கொடுத்துருவாங்களாம், ஆர்ப்பாட்டத்துக்கு செலவு எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சுருவாங்களாம், இந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிறாங்க முத்துவேலும் இன்னொருத்தரும். அதில் பார்த்தோம்னா நான் பிட் நோட்டீஸ் அடித்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அவர் எதுவும் வேணாம் செய்ய வேணான்னு சொன்னாக்கா ஏதாவது உனக்கு கொடுத்தா உனக்கும் வாங்கிக்கோ எனக்கும் வாங்கிக்கோ, ஒரு 25 லட்ச ரூபா வாங்கு, அந்த ஆளிடம் பணம் இருக்குது, மைக்கேல் பட்டியில் நடந்தது இங்கே நடந்தது எல்லாமே உண்மைதானா, எல்லாம் பகவானுக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த ஆடியோவில் அவங்க பேசிக்கிறாங்க. அதில் போஸ்டரில் என்ன அடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அரியலூர் பள்ளியில் இந்து பெண்களை வன்கொடுமை செய்யும் பாதிரியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்துக்களே உஷார் உஷார், இந்த பள்ளியில் சேர்க்காதீர்கள் அப்படின்னு மொத்தமாக கிறிஸ்துவ பள்ளி அப்படின்னு போட்டு ஜென்ரலாக போட்டு விட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மான்ஃபோர்ட்டு நிர்மலா ஸ்கூலு எல்லாத்துக்கும் இது சேர்ந்துடும். இது தமிழ்நாடு அளவில் பற்றிக்கிட்டு எரியும். இந்த விஷயத்தை தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய என்னால் முடியும். இதை மட்டும் சரியாக செஞ்சிட்டா நீயும் சம்பாதிக்கலாம் நானும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க 2 பேரும்.
இந்த காக்கா முட்டை படத்தில் வந்து ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு யோகி பாபுவும் அந்த இன்னொருத்தரும் சேர்ந்து திட்டம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி திட்டம் போடுறாங்க. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவரும் இன்னொருத்தரும் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இந்த விஷயத்தை வச்சு நம்ம மிரட்டி பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபருடைய இந்த திட்டத்தை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு ஃபாதர் வந்து புகாராகவே கொடுத்துருந்தாரு காவல்துறையில். யூட்டர்ன்லேருந்து இந்த ஆடியோவை வெளியிட்டப்பையும் இதுவும் ஒரு பரபரப்பான பேசு பொருளாக மாறுச்சு. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பார்த்தோம்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போனாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வழக்கை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சிபிஐ விசாரணையை வந்து அவங்க நிறுத்தி வைக்கல. ஸோ சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிபிஐ விசாரணை பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரியலூர் பள்ளி மாணவி விவகாரத்தில், மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி விவகாரத்தில் மதமாற்றம் நடந்ததுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, மதமாற்றம் எதுவும், அந்த முயற்சி எதுவுமே அங்கே நடக்கலை அப்படிங்கிறத சிபிஐ விசாரணையில் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல சிபிஐ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாணவி வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா படிக்கிற மாணவி, தொடர்ச்சியாக முதல் மாணவியா வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய சகாய மேரி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக படிக்க விடாம தொடர் வேலைகளை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்து அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சிபிஐ அவங்க ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா அவங்கள தொடர்ச்சியாக வந்து அந்த ஹாஸ்டலினுடைய அக்கௌண்ட்ஸ் ஒர்க் முழுக்க பார்த்தோம்னா அந்த மாணவியை வச்சே பண்ண வச்சுருக்கிறாங்க. படிக்கிறதுக்கு எந்த கேப்பும் டைமும் விடாமல் தொடர்ச்சியாக அவங்கள பண்ண வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கோவிட்-19 லாக்டவுன் அப்போ கூட பல மாதங்கள் வந்து அந்த மாணவி வந்து பார்த்தோம்னா அந்த ஹாஸ்டல்லே இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஹாஸ்டல்ல இருந்து சில பொருட்கள் காணாமல் போனப்போ கூட இந்த மாணவியை அந்த சகாயமேரிங்கிறவங்க பயங்கரமாக ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2021 கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்தப்பையும் அந்த மாணவியை வீட்டுக்கு அனுப்புறதில்லை. தொடர்ச்சியாக அவங்கள வந்து அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளையும் அவங்கள பார்க்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதனாலே பார்த்தோம்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய அந்த மாணவி 5வது ரேங்க்குக்கு போயிருக்கிறாங்க படிக்க முடியாததுனால. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை வந்து பயங்கரமாக அதிகமாக்கியிருக்கு. ஸோ சகாயமேரியினுடைய துன்புறுத்தல்களால், ஹராஸ்மெண்ட்ஸ்னால, அவங்க வேலை வாங்கினதுனால மன அழுத்தத்துக்கு உள்ளாகி படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தினால தான் மாணவி வந்து தற்கொலை வந்து பண்ணியிருக்கிறாங்களே தவிர மத மாற்றம் எதுவும் இதில் நடக்கலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கு இன்னொரு விஷயமும் அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, முக்கியமாக பார்த்தோம்னா 2010 அந்த ஸ்கூல்ல இருந்து இல்லை அந்த ஹாஸ்டல்ல இருந்து படித்து போன மாணவர்களினுடைய எல்லாருடைய டிசியையுமே வாங்கி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூலில் படித்து முடித்து வெளியில் போனதில் ஒருத்தர் கூட மதம் மாறவில்லை. 2010 படித்து போனவங்களில் ஒருத்தர் கூட மதம் மாறவில்லை அப்படிங்கிற உண்மை அந்த டிசிகளை ஆய்வு பண்ணது மூலமாக தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ ரிப்போர்ட்டில் அந்த மாணவி வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி 4 வாக்குமூலங்களை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று பார்த்தோம்னா மஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுத்த வாக்குமூலம், அதே மாதிரி 2வது வந்து பார்த்தோம்னா சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க கிட்ட கொடுத்த வாக்குமூலம், 3வது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட கொடுத்த வாக்குமூலம், 4வது டாக்டர் கொடுத்த வாக்குமூலம். இப்படி 4 வாக்குமூலங்கள்லையுமே அந்த மாணவி வந்து எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு வந்து மதமாற்ற முயற்சி நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே கிடையாது. எல்லாத்துலேயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சகாயமேரி என்னை வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் படுத்தினாங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்க சொல்லி டார்ச்சர் படுத்தினாங்க, இதனால தான் நான் வந்து இதை பண்ணேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை விட முக்கியமாக சிபிஐ அந்த ரிப்போர்ட்டில் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மாணவி இறந்த பிறகு அவங்களுடைய அப்பா முருகானந்தமும் அவங்களுடைய சித்தியான சரண்யா 2 பேருமே வந்து பார்த்தோம்னா விஸ்வ இந்து பரிஷத் பாஜகவினுடைய லோக்கல் தலைவர்கள், இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்க. இது ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியது. அந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவங்களும் பாஜகவினுடைய லோக்கல் தலைவர்களும் தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உடலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் போராட்டம் நடத்த சொல்லி அவங்கள வந்து சம்மதிக்க வச்சாங்க. இதுவும் சிபிஐனுடைய ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக மைக்கேல்பட்டி விவகாரத்தில் மதமாற்றம் தொடர்பான எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ உறுதி பண்ணியிருக்கு. இப்போ இந்த டைமில் தான் நம்ம வந்து கடந்த கால நிகழ்வுகளை எடுத்து இந்த சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அந்த மாணவியினுடைய அந்த 2வது வீடியோ, அதாவது இந்த ஹெட் மாஸ்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பொட்டு வைக்க வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த 2வது வீடியோ வெளிவராமல் போயிருந்தாலோ, அல்லது அரசும் காவல்துறையும்
இந்த விஷயத்தில் மதமாற்றம் நடக்கலை அப்படிங்கிறத உறுதியாக பதிவு செய்யாமல் இருந்திருந்தாலோ, அண்ணாமலை போட்ட ட்வீட், இந்துத்துவ அமைப்புகள் நடத்திய போராட்டங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டை என்னவாக மாற்றி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நேரத்தில் விடை தேட வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாஜக அந்த டைமில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துனாங்க, பல போராட்டங்கள் நடத்துனாங்க. அந்த போராட்டத்தில் வச்சிருக்கக்கூடிய பேனரை பாருங்க. மாணவி லாவண்யாவை கட்டாய மதமாற்றத்தை தூண்டி அவரை தற்கொலை செய்ய வைத்த அனைவரையும் கைது செய்ன்னு சொல்லிட்டு ஒரு மாணவியினுடைய போட்டோவை கூட மறைக்காம அவங்க போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு பொய்யை சொல்லி, அதுவும் ஒரு மத பதற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின எல்லாரும் ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாங்க. அதுவும் எச் ராஜாலாம் ஒரு மதத்துக்கு எதிராக ரொம்ப மோசமான முறையில் பேசியிருக்கிறார். அதே மாதிரி அந்த போராட்டத்தோட டிமாண்டாக பார்த்தோம்னா கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த போராட்டத்தினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பேனரை பாருங்க. லட்சியம் காக்க உயிர் விட்ட லாவண்யா மரணம், சிபிஐ விசாரணை வேண்டும். ஒரு மாணவி ஒரு ஹாஸ்டல்ல வார்டனா இருந்த சிஸ்டர் சகாயமேரியினுடைய டார்ச்சர்னால உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க அதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, லட்சியம் காக்க உயிர் விட்ட லாவண்யா மரணம்னு. இந்த சம்பவம் நடந்து 4 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் வரைக்கும் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் இதை ஒரு கலவரமாக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த வருஷம் அவருடைய ட்விட்டர்ல பார்த்தோம்னா என்ன போட்டிருக்காரு? தாய் மதம் காக்க கிறிஸ்தவ மதம் மாற மறுத்து உயிர் நீத்த அரியலூர் செல்வி. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் ஆசை காட்டி அச்சுறுத்தி ஏமாற்றி கிறிஸ்தவராக மதம் மாறினால் சலுகை என்றெல்லாம் முயற்சித்தார்கள். கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை அரசுடைமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியோடைய போட்டோவை போட்டு போடுறார். இப்போ சிபிஐ சொல்லிடுச்சு எந்த மதமாற்ற முயற்சியும் நடக்கல அப்படின்னு. இப்ப இவ்வளவு காலம் பொய்யை பரப்பியவர்கள் மேல என்ன நடவடிக்கை அரசு எடுக்க போகிறது அப்படிதான் அடுத்த கொஸ்டின். ஏன்னா ஒருவேளை காவல்துறையும் தமிழக அரசும் விளக்கம் கொடுக்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவர சூழல் உருவாகி இருக்கும். இதே மாதிரி பொய்யை கட்டி தான் பார்த்தோம்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஒரு பதட்டமான பகுதியாக மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயத்தை முதலில் இதுக்கு மத மாற்றம் தான் காரணம் அப்படின்னு பதிவிட்டு தமிழ்நாட்டை பதட்டமாக மாற்றிய பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அவர் மீது ஏன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் தேவை இருக்கு. அர்ஜுன் சம்பத் மீது என்ன நடவடிக்கையை எடுக்க போறாங்க? இந்த கூட்டங்கள்ல மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் பேசின ஒவ்வொருவரின் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா இது மாதிரி நாளைக்கு வேற ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்து இதே மாதிரியான பொய்களை கட்டமைத்து ஒரு மத பதற்றம் உருவாவதை அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு அமைதியாக இருக்கணும், எப்போதும் அமைதியாக மத நல்லிணக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரினுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி அந்த வகையில் இந்த பள்ளி மாணவி, அரியலூர் பள்ளி மாணவி விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக இந்த விவகாரத்தில் அந்த சமயங்களில் பல உண்மைகளை வெளியிட்டு யூடர்னும் ஒரு முக்கியமான காரணியாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல உண்மையிலேயே பெருமை அடைகிறோம். ஸோ இறுதியாக இந்த விவகாரத்தில் குற்றவாளி யார் அப்படிங்கிறது உறுதி பண்ணப்பட்டுடுச்சு. அது குற்றத்துக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்றதும் உறுதி பண்ணப்பட்டுடுச்சு. இந்த சூழலில் தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயன்ற சக்திகள் மீது நடவடிக்கை எடுத்து இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சிக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் முடியாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது. இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு உதவலாம்.